ஓம் சாந்தி. இன்றைய முரளி 21/3/2025. பாப் தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் உங்கள் யோக பலத்தால் முழு உலகையும் தூய்மையாக மாற்ற வேண்டும். யோக பலத்தின் மூலமாகவே நீங்கள் மாயாவை வென்று உலகை வெற்றி பெற முடியும். கேள்வி: தந்தையின் பாகம் என்ன? அதை குழந்தைகள் நீங்கள் எதன் ஆதாரத்தில் அறிகிறீர்கள்? பதில்: எல்லோருடைய துக்கத்தையும் போக்கி சுகத்தை கொடுப்பது, ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுவிப்பது தந்தையின் பாகம். தந்தை வரும்பொழுது பக்தியின் இரவு முடிவிற்கு வருகிறது. தந்தை உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது சொத்தை பற்றியும் சொல்கிறார். நீங்கள் ஒரு தந்தையை அறிவதால் எல்லாவற்றையும் அறிகிறீர்கள். பாடல்: அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள், ஓம் சாந்தியின் அர்த்தத்தை புரிந்திருக்கிறீர்கள். நான் ஆத்மா. இந்த சிருஷ்டி நாடகத்தில் எனக்கு முக்கிய பாகம் இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். என்ன பாகம்? ஆத்மாக்கள் சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கின்றன. அந்த குழந்தைகளை இப்போது ஆத்மா அபிமானியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். இவ்வளவு காலம் தேக அபிமானியாக இருந்தீர்கள். இப்போது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாடகத்திட்டப்படி நமது தந்தை வந்திருக்கிறார். தந்தை இரவில்தான் வருகிறார். அவர் எப்போது வருகிறார் என்பதற்கு எந்த நாள் கிழமையும் இல்லை. யார் லௌகிக பிறவி எடுப்பாரோ அவருக்கே நாள் கிழமை எல்லாம் இருக்கும். இவர் பரலோக தந்தை, இவருக்கு லௌகிக பிறவி இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாள் கிழமை நேரம் போன்ற எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். இவருடையது தெய்வீக பிறவி. இது எல்லையற்ற நாடகம் என்று தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்து சொல்கிறார். இதில் அரைக்கல்பம் இரவு. இப்போது இரவில், அதாவது கார் இருளில் ஏற்படும் பொழுது நான் வருகிறேன். நாள் கிழமை எதுவும் இல்லை. இந்த நேரம் பக்தியும் தமோ பிரதானமாக இருக்கிறது. அரைக்கல்பம் எல்லையற்ற பகல். நான் இவருக்குள் பிரவேசம் செய்திருக்கிறேன் என்று தந்தை தானே சொல்கிறார். கீதையில் பகவான் வாக்கு இருக்கிறது. எனினும் மனிதன் பகவானாக இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரும் தெய்வீக குணமுடையவர். இது மனித உலகம், இது தேவலோகம் இல்லை. பிரம்மா தேவதாய நமக என்று பாடுகிறார்கள். அவர் சூட்ச்ம வதனவாசி. அங்கே எலும்பு சதை இருக்காது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அது சூட்ச்ம வெள்ளை நிழல். மூலவதனத்தில் இருக்கும்பொழுது ஆத்மாவிற்கு சூட்ச்ம நிழல் சரீரமும் இருக்காது, பருவ உடலும் இருக்காது. இந்த விஷயங்களை எந்த மனிதரும் அறியவில்லை. தந்தையே வந்து சொல்கிறார். பிராமணர்களே கேட்கிறார்கள், வேற யாரும் கேட்பதில்லை. பாரதத்தில்தான் பிராமண வர்ணம் இருக்கிறது. அதுவும் பரமபிதா பரமாத்மா இப்போது பிரஜா பிதா பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அப்போதே இருக்கிறது. இப்போது இவரை படைப்பவர் என்று சொல்ல மாட்டார்கள். புதிதாக எதையும் படைப்பது இல்லை, மறுமலர்ச்சி மட்டும் செய்ய வைக்கிறார். ஏ பாபா, பதித்த உலகில் வந்து எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இப்போது உங்களை பாவனமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். பிறகு நீங்கள் யோக பலத்தால் இந்த சிருஷ்டியை பாவனமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். மாயாவை வென்று உலகை வெற்றி பெறுகிறீர்கள். யோக பலத்தை அறிவியல் பலம் என்றும் சொல்கிறார்கள். ரிஷி முனி போன்ற எல்லோரும் அமைதியை விரும்புகிறார்கள். எனினும் சாந்தியின் அர்த்தத்தை அறியவில்லை. இங்கே நிச்சயம் பாகத்தை நடிக்க வேண்டும். சாந்திதாமம் இனிய அமைதியான வீடு. நமது வீடு சாந்திதாமம் என்பது இப்போது ஆத்மாக்கள் உங்களுக்கு தெரியும். பாகத்தை நடிக்க நாம் இங்கே வந்திருக்கின்றோம். ஏ பதித்த பாவனரே, துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவரே, வாருங்கள், எங்களை இந்த ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுவீங்கள் என்று சொல்லி தந்தையை அழைக்கிறார்கள். பக்தி இரவு, ஞானம் பகல். இரவு ஒழிந்து பிறகு ஞானம் வாழ்கிறது. இது சுக துக்கத்தின் விளையாட்டு. முதலில் நாம் சொர்க்கத்தில் இருந்தோம். பிறகு இறங்கி இறங்கி கீழே நரகத்திற்கு வந்திருக்கிறோம். கலியுகம் எப்போது முடியும், சத்தியுகம் எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் தந்தையை அறிந்ததால் தந்தை மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொண்டீர்கள். மனிதர்கள் பகவானை தேட எவ்வளவு அலைந்து திரிகிறார்கள். தந்தையை அறியவே இல்லை. தந்தை வந்து தன்னை பற்றியும் தன்னிடம் உள்ள சொத்தை பற்றி எப்போது சொல்வாரோ அப்போதே அறிய முடியும். ஆஸ்தி அப்பாவிடமிருந்தே கிடைக்கிறது, அம்மாவிடமிருந்து கிடைக்காது. இவரை அம்மா என்று சொல்கிறார்கள். எனினும் இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. இவரை நினைக்கவும் கூடாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரும் சிவனின் குழந்தைகள். இதுவும் யாருக்கும் தெரியாது. எல்லையற்ற முழு உலகையும் படைப்பவர் ஒரே ஒரு தந்தை.
மற்ற எல்லோரும் அவரது படைப்பு அல்லது எல்லைக்கு உட்பட்ட படைப்பு. என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாக என்று இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு தந்தை சொல்கிறார். மனிதர்கள் தந்தை அறியாத போது யாரை நினைவு செய்வார்கள்? அதனால் எவ்வளவு அனாதிகளாக ஆகிவிட்டார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலும் தானம் செய்வது மிக உயர்ந்த செயல். பக்தி மார்க்கத்தில் ஈசனின் பெயரால் தானம் செய்கிறார்கள். எதற்காக? நிச்சயம் ஏதோ ஒரு ஆசை இருக்கும். எப்படி செயல் செய்கிறோமோ அதற்கு தக்க பலனை அடுத்த பிறவியில் பெறுவோம். இந்த பிறவியில் என்ன செய்வோமோ அதற்குரிய பலனை அடுத்த பிறவியில் பெறுவோம். ஜென்ம ஜென்மங்களுக்கு பெறமாட்டோம். ஒரு பிறவிக்கு பலன் கிடைக்கும் என்பதை புரிந்து இருக்கிறார்கள். தானமே எல்லாவற்றையும் விட நல்ல கர்மம். தானம் செய்பவரே புண்ணிய ஆத்மா என்று சொல்வார்கள். பாரதத்தை மகாதானி என்று சொல்கிறார்கள். பாரதத்தில் எவ்வளவு தானம் செய்வார்களோ அவ்வளவு வேறு எந்த கண்டத்திலும் செய்ய மாட்டார்கள். தந்தையும் குழந்தைகளுக்கு தானம் செய்கிறார். குழந்தைகள் பிறகு தந்தைக்கு தானம் செய்கிறார்கள். பாபா, நீங்கள் வரும்பொழுது நான் எனது உடல், மனம், செல்வம் எல்லாவற்றையும் உங்களிடம் அர்ப்பணிப்பேன். உண்மையன்று எனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் மட்டுமே எனக்கு இருக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். என்னை ஹெவன்லி ஹார்ட் ஃபாதர், அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர் என்று சொல்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை கொடுக்கிறேன். குழந்தைகள், என் பெயரில் எல்லாவற்றையும் கொடுக்கிறீர்கள். பாபா, எல்லாம் உங்களுடையவை என்று சொல்கிறீர்கள். பாபா, இவையெல்லாம் நீங்கள் கொடுத்தவை என்று பக்தி மார்க்கத்திலும் சொல்கிறார்கள். பிறகு அவை சென்றுவிட்டால் துக்கமடைகிறார்கள். அது பக்தியின் அற்பகால சுகம். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எனக்கு மறைமுகமாக தானம் செய்தீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அதற்கு பலன் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த நேரம் நான் உங்களுக்கு கர்மம், அக்கர்ம, விகர்மத்தின் ரகசியத்தை அமர்ந்து புரிய வைக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எப்படி கர்மம் செய்திருக்கிறீர்களோ அதற்குரிய அற்பகால சுகமும் என் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த விஷயங்கள் உலகில் யாருக்கும் தெரியாது. தந்தையே கர்மத்தின் விளைவை புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் ஒருபோதும் யாரும் கெட்ட செயல் செய்வதில்லை. எப்போதும் சுகமே சுகமாக இருக்கும். சுகதாம சொர்க்கத்தையே நினைவும் செய்கிறார்கள். இப்போது நரகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இருந்தும் இன்னார் சொர்க்கம் சென்றார் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவிற்கு சொர்க்கம் எவ்வளவு பிடித்திருக்கிறது. இன்னார் சொர்க்கம் சென்றார் என்று ஆத்மாவே சொல்கிறது. இருந்தும் தமோ பிரதானமாக மாறிய காரணத்தால் அதற்கு சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்று எதுவும் தெரிவது இல்லை. நீங்கள் எல்லோரும் எவ்வளவு தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள் என்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். நாடகத்தை அறியவே இல்லை. சிருஷ்டி சக்கரம் சுற்றுகிறது என்பதை புரிந்திருக்கிறார்கள். அப்படியானால் அது மிக சரியாக அப்படி ரிப்பீட் ஆகும். அவர்கள் சும்மா சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போது இது சங்கமயுகம். இந்த ஒரு சங்கம யுகத்திற்கு மட்டுமே புகழ் இருக்கிறது. அரைக்கல்பம் தேவர்களின் ராஜ்யம் நடக்கிறது. பிறகு அந்த ராஜ்யம் எங்கே போகிறது? அவர்களை யார் வெற்றி பெறுகிறார்கள்? இதுவும் யாருக்கும் தெரியாது. ராவணன் வெற்றி பெறுகிறான் என்று தந்தை சொல்கிறார். அவர்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்ததாக காட்டுகிறார்கள். 5 விகார வடிவ ராவணனிடம் தோற்கிறீர்கள். பிறகு அவனை வெற்றி பெறவும் செய்கிறீர்கள் என்பதை இப்போது தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் பூஜைக்கு உரியவராக இருந்தீர்கள். பிறகு பூஜாரியாக பதித்தராக மாறியிருக்கிறீர்கள். அப்போது ராவணனிடம் தோற்றுவிட்டீர்கள் தானே. இவன் உங்கள் விரோதியாக இருக்கும் காரணத்தால் நீங்கள் எப்போதும் எரித்து கொண்டே வருகிறீர்கள். எனினும் உங்களுக்கு தெரியாது ராவணனின் காரணத்தால் நீங்கள் பதித்தராக இருக்கிறீர்கள் என்பதை இப்போது தந்தை புரிய வைக்கிறார். இந்த விகாரங்களையே மாயா என்று சொல்கிறார்கள். மாயாவை வென்றவர் உலகை வெல்வார். இந்த ராவணன் மிக பழைய விரோதி. இப்போது ஸ்ரீமத் மூலமாக நீங்கள் இந்த 5 விகாரங்களை வெற்றி பெறுகிறீர்கள். வெற்றி பெற வைக்க தந்தை வந்திருக்கிறார். இது விளையாட்டு. மாயாவிடம் தோற்றால் தோல்வி, மாயாவை வென்றால் வெற்றி. தந்தையே வெற்றி பெற வைக்கிறார். அதனால் அவரை சர்வ சக்திவான் என்று சொல்கிறார்கள். ராவணனும் குறைந்த சக்திவான் இல்லை. எனினும் அவன் துக்கம் கொடுக்கிறான். எனவே பாடல் இல்லை. ராவணன் மிக மோசமானவன். உங்கள் ராஜ்யத்தையே அபகரிக்கிறான். நாம் எப்படி தோற்கிறோம், பிறகு எப்படி ஜெயிக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நமக்கு சாந்தி வேண்டும், நாம் நமது வீட்டிற்கு போக வேண்டும் என்று ஆத்மா விரும்புகிறது. பக்தர்கள் பகவானை நினைக்கிறார்கள். எனினும் கல்புத்தியாக இருக்கும் காரணத்தால் புரிந்து கொள்வதில்லை. பகவான் பாபா அந்த தந்தையிடமிருந்து நிச்சய ஆஸ்தி கிடைக்கும். நிச்சயம் கிடைக்கவே செய்கிறது. எனினும் எப்போது கிடைக்கிறது, பிறகு எப்படி இழக்கிறோம் என்பது தெரியாது.
நான் இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். எனக்கும் அவயங்கள் தேவை. எனக்கு சொந்த கர்மேந்திரியங்கள் இல்லை. சூட்ச்மவதனத்திலும் கர்மேந்திரியங்கள் இருக்கின்றன. நடமாடும் ஊமைப்பட சினிமா இருந்தது. இப்போது டாக்கி சினிமா வந்திருக்கிறது. அதனால் தந்தைக்கு புரிய வைப்பது எளிதாக இருக்கிறது. அவர்களுடையது புஜபலம், உங்களுடையது யோகப்பலம். அந்த இரு சகோதரர்களும் ஒருவேளை ஒன்றாக சேர்ந்தால் உலகின் மீது ஆட்சி செய்ய முடியும். எனினும் இப்போது பிளவுபட்டு இருக்கிறார்கள். குழந்தைகள், உங்களுக்கு அமைதியின் சுத்த பெருமை இருக்க வேண்டும். நீங்கள் மன்மனாபாவையின் ஆதாரத்தில் அமைதியாக உலகை வெற்றி பெறுகிறீர்கள். அவர்களிடம் இருப்பது அறிவியலின் பெருமை. நீங்கள் அமைதியின் பெருமையில் இருப்பவர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள். நினைவால் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுகிறீர்கள். தந்தை மிக எளிய வழியை சொல்கிறார். குழந்தைகள், நமக்கு மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க சிவபாபா வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் கலியுக கர்ம பந்தனை எதுவாக இருந்தாலும் அதை மறந்து விடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். 5 விகாரங்களை என்னிடம் தானம் கொடுத்து விடுங்கள். நீங்கள் யாரை எனது கணவர், எனது இன்னார், என என்னுடையவர் என்னுடையவர் என்று சொல்லி வந்தீர்களோ அவர்கள் எல்லோரையும் மறந்து கொண்டே செல்லுங்கள். எல்லோரையும் பார்த்தபோதும் அவர்களிடமிருந்து பற்றை விளக்குங்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யார் தந்தை அறியவே இல்லையோ அவர் இந்த பாஷையை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை வந்து மனிதரை தேவராக மாற்றுகிறார். தேவர்கள் சத்தியுகத்தில் இருப்பார்கள், மனிதர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இப்போது வரை அவர்களின் அடையாளங்கள் இருக்கின்றன, அதாவது சித்திரங்கள் இருக்கின்றன. என்னை பதித்த பாவனர் என்று சொல்கிறார்கள். நான் தாழ்வதே இல்லை. நாங்கள் தூய்மையாக இருந்தோம், பிறகு தாழ்ந்து பதித்தரானோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது தந்தை வந்து பாவனமாக மாற்றுவதால் நாம் நமது வீட்டிற்கு போவோம். இது ஆன்மீக ஞானம், அழியாத ஞான ரத்தினங்கள். இது புதிய ஞானம். இப்போது உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கிறேன். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடைசி ரகசியத்தை சொல்கிறேன். இப்போது இது பழைய உலகம். இதில் உங்கள் உற்றார் உறவினர் போன்ற யார் இருந்தாலும் தேகம் உட்பட எல்லோரிடமிருந்து பற்றை விளக்குங்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் உங்களிடம் இருக்க எல்லாவற்றையும் தந்தையிடம் அர்ப்பணிக்கிறீர்கள். தந்தை பிறகு சொர்க்கத்தின் அரச வாக்கியத்தை உங்களுக்கு 21 ஜென்மங்களுக்கு அர்ப்பணிக்கிறார். கொடுக்கல் வாங்கல் நடக்கிறது தானே. தந்தை உங்களுக்கு 21 ஜென்மங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறார். 21 ஜென்மங்கள் 21 தலைமுறை என்று பாடப்படுகிறது. அதாவது 21 பிறவிகள் முழு வாழ்க்கை நடக்கிறது. இடையில் ஒருபோதும் சரீர விலகுவதில்லை, அக்கால மரணம் ஏற்படுவதில்லை. நீங்கள் அமரராகி அமரபுரிக்கு எஜமானராகிறீர்கள். உங்களை ஒருபோதும் காலன் சாப்பிடுவது இல்லை. இப்போது நீங்கள் இறப்பதற்காக முயற்சி செய்கிறீர்கள். தேகம் உட்பட தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையிடம் சம்பந்தம் வைக்க வேண்டும். இப்போது சுகத்தின் சம்பந்தத்திற்கே போக வேண்டும். துக்கத்தின் பந்தனத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக மாற வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். இந்த தேவர்களைப் போல மாற வேண்டும். இதுதான் குறிக்கோள். இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள். இவர்கள் எப்படி ராஜ்யத்தை பெற்றார்கள், பிறகு எங்கே சென்றார்கள் என்பது யாருக்கு தெரியாது. இப்போது குழந்தைகள் நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. தந்தை துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். அதனால் நீங்கள் சுகத்தின் பாதையை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். அதாவது குருடர்களுக்கு ஒன்றுகோலாக வேண்டும். இப்போது தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுத்திருக்கிறார். தந்தை எப்படி பாகத்தை நடிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது தந்தை உங்களுக்கு எதை கற்பிக்கிறாரோ அந்த படிப்பு காணாமல் போய்விடும். தேவர்களிடம் இந்த ஞானம் இருப்பதில்லை. பிரம்மா, வாயுவம்ச பிராமணர்கள் நீங்களே படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அறிவீர்கள். வேறு யாரும் அறிய முடியாது. இந்த லட்சுமி நாராயணர் போன்றோரிடம் இந்த ஞானம் இருந்திருந்தால் அது பரம்பரையாக தொடர்ந்து வந்திருக்கும். அங்கே ஞானத்திற்கு அவசியமே இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே இருப்பது சத்கதி. இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் தந்தைக்கு தானமாக கொடுக்கிறீர்கள். பிறகு தந்தை உங்களுக்கு 21 ஜென்மங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இப்படி ஒருபோதும் தானம் கொடுப்பதில்லை. பாபா, இவை எல்லாம் உங்களுடையவை, நீங்களே எனக்கு எல்லாமாக இருக்க என்று சொல்லி நாம் அனைத்தையும் கொடுப்பது உங்களுக்கு தெரியும். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே இந்த பாகத்தை நடிக்கிறார் தானே. குழந்தைகளை தத்தெடுக்கவும் செய்கிறார். பிறகு தானே கல்வியும் கற்பிக்கிறார். பிறகு தானே குருவாகி எல்லோரிடம் அழைத்து செல்கிறார். நீங்கள் என்னை நினைவு செய்தால் பாவனமாக மாறுவீர்கள். பிறகு உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்கிறார். இங்கு யாகம் படைக்கப்பட்டிருக்கிறது. இது சிவ ஞான யாகம். இதில் நீங்கள் உடல், மனம், செல்வம் எல்லாவற்றையும் சுவாகா செய்கிறீர்கள். மகிழ்ச்சியாக எல்லாம் அர்ப்பணம் செய்யப்படுகின்றன. மற்றபடி ஆத்மா மட்டும் இருக்கிறது. பாபா, இப்போது நாங்கள் உங்கள் ஸ்ரீமத்துப்படி மட்டும் நடப்போம், அவ்வளவுதான்.
இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டு பவித்திரமாக மாற வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். எப்போது 60 வயதாகுமோ அப்போது வான்பிரஸ்த நிலைக்கு போவதற்கு தயார் செய்கிறார்கள். எனினும் அவர்கள் ஒன்றும் திரும்பி போவதற்கு ஏற்பாடு செய்வதில்லை. இப்போது நீங்கள் மன்மனா பவ என்ற சத்குருவின் மந்திரத்தை பெறுகிறீர்கள். நீங்கள் என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாக என்பது பகவான் வாக்கு. உங்கள் எல்லோருக்கும் வான்பிரஸ்த நிலை என்று எல்லோருக்கும் சொல்லுங்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இப்போது நமது வீட்டிற்கு போக வேண்டும். நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவி அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. கலியுக சம்பந்தங்கள் அனைத்தையும் புத்தியால் மறந்து 5 விகாரங்களை தாரணை செய்து ஆத்மாவை சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். ஒரே ஒரு அமைதியின் சுத்த பெருமையில் இருக்க வேண்டும். 2. இந்த ருத்ர ஞான யாகத்தில் குஷியாக உங்கள் உடல் மனம் செல்வம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து வெற்றி பெற வைக்க வேண்டும். தந்தையிடம் இந்த நேரம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து 21 ஜென்மங்களுக்கு அரச பாக்கியத்தை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். வரதானம். அதிகார தோரணிய அம்சத்தையும் தியாகம் செய்யும் சுய மரியாதை உள்ள புண்ணிய ஆத்மாகுக. சுய மரியாதை உள்ள குழந்தைகள் சதா மரியாதை கொடுக்கும் வள்ளல்களாக இருப்பார்கள். வள்ளல் என்றால் கருணை உள்ள உடையவர். அவர் ஒருபோதும் எந்த ஆத்மா மீதும் என்ன அளவிலும் அதிகாரம் செலுத்த மாட்டார். இவர் ஏன் இப்படி இருக்கிறார், இப்படி செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, ஞானம் இதை சொல்கிறதா என்ன என்பவை சூட்ச்ம அதிகார தோரணிய அம்சம். ஆனால் சுயமரியாதை உள்ள புண்ணிய ஆத்மாக்கள் விழுந்தவர்களை தூக்கி விடுவார்கள், ஒத்துழைப்பவர்களாக மாற்றுவார்கள். இவர்தான் செய்த கர்மத்திற்கு பலனை அனுபவிக்கிறார். செய்தால் பெறதானே வேண்டும். இவர் விழதான் வேண்டும் என்பது ஒருபோதும் அவர்களது எண்ணத்தில் வராது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் குழந்தைகள் உங்களிடம் இருக்க முடியாது. ஸ்லோகன். திருப்தி மற்றும் மகிழ்ச்சியின் விசேஷமே பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வைக்கிறது. அவ்வியக்த செய்கை. சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கைக்கொள்ளுங்கள். சத்திய சக்தியின் அடையாளம் பயமின்மை. உண்மை இருக்கும் இடத்தில் உயிர் நடமாடும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சத்தியத்தின் சக்தியுடையவர் சதா கவலை இல்லாமல் நிம்மதியாகவும் பயமில்லாமலும் இருக்கும் காரணத்தால் குஷியில் அடிக்கொண்டே இருப்பார். ஒருவேளை உங்கள் சமஸ்காரம் அல்லது எண்ணம் பலவீனமாக இருந்தால் அந்த பலவீனமே மனதின் நிலையை தடுமாற வைக்க. எனவே முதலில் உங்கள் சூட்ச்ம பலன்களை அழியாத ருத்ர ஞானத்தால் ருத்ர ஞான யாகத்தால் ஸ்வாகா செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.